வலிக்குது கை வலிக்குது மாமா, பாத்திரம் கழுவியே கை வலிக்குது மாமா. எப்பப்பா சமையலை கூட பண்ணிடலாம் போல. சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சாப்பிட்ட பாத்திரத்தெல்லாம் சேர்த்து கழுவும் போது இந்த கைவலி தாங்க முடியல. இனிமே சொல்லி என்ன போகுது, படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிச்சிருந்தா ஒரு வேலைக்கு போயிருக்கலாம். எங்க அம்மா சொல்லுச்சு, ஒழுங்கா படிடி, இல்ல 10 பாத்திரம் தான் தேய்க்கணும்னு. இப்போ அதே நிலைமை ஆயிப்போச்சு. ஒரு வீட்டுல பாத்திரங்களவே இந்த மாதிரி கைவலிக்கு, 10 வீட்டுல போய் 10 பாத்திரம் தேய்ச்சனோ என் சோழி முடிஞ்சுது. அடியே பாப்பாத்தி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கவ? வாங்க நயன்தாராக்கா. பார்த்தா தெரியல, கம்ப்யூட்டர்ல கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு கம்ப்யூட்டர்ல கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றவ? அதான் உங்களுக்கே தெரியுதுல, 10 பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். பின்ன என்ன செய்யறேன்னு கேட்டா என்ன சொல்றது? பாரியடி போவோம். எங்கக்கா போவோம்? ஐயா பாருடி, நல்லா தெரியும். கையில என்னக்கா ஏதோ ஐடி கார்டு மாதிரி இருக்கே, ஸ்கூல்ல சேர்ந்துட்டீங்களோ? ஐயா இது ஸ்கூல் ஐடி இல்லட்டி, என்னோட ஓட்டர் ஐடி. என்னது ஓட்டர் ஐடியா? இன்னைக்கு திருவிழாடி, இன்னைக்கு திருவிழா, எலெக்ஷன் திருவிழா. ஆமா, பெரிய எலெக்ஷன் திருவிழா. போங்கக்கா. என்னடி இப்படி சலிச்சுக்கிற, ஓட்டு போட வரலையா? ஏக்கா, நான் ஒருத்தி ஓட்டு போடலன்னா என்னக்கா ஆக போகுது? சும்மா நடிக்காதடி. பஞ்சாயத்து தேர்தலுக்கெல்லாம் எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்கு தீயாஞ்சிக்கான் சிங்கிச்சிக்கான கெதிச்சுக்கிட்டு இருந்த, இப்ப என்ன டீ வீட்டுல பாத்திரத்தை வெள்ளைக்கிட்டு இருக்க? வேற ஒண்ணும் இல்லக்கா, அப்ப பாத்தீங்கன்னா ஓட்டுக்கு 500 ரூபா காசு கொடுத்தாங்க, அதனால போய் ஓட்டு போட்டேன். இப்பதான் ஒண்ணு கொடுக்கலையே, அதான் ஓட்டு போட வேண்டாம்னு நினைச்சிட்டேன். அட கிறுக்கி மகா கிறுக்கி, ஓட்ட நீ போடுறதுக்கு காசு வாங்குறதே தப்பு, இதுல காசு கொடுக்கலன்னு வேற ஓட்டு போடலன்ற. அடியே நீ தாண்டி தேச துரோகி. என்ன இந்த நயன்தாராக்கா, ஒரு ஓட்டு போடலன்னா இது ஒரு தேச துரோகம் ஆகுமா? ஆனா இந்த அக்கா நம்ம பாப்பாத்தி தேச துரோகின்னு ஊரெல்லாம் சொன்னாலும் சொல்லிரும். பேசாம ஒரு ஓட்டை போட்டு வந்துருவோம். அப்படி இல்லைன்னா தீவிரவாதின்னு சொல்லி போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. நீங்க போங்க, இந்த பாத்திரத்துல விலக்கி போட்டு வாரேங்கா. அதெல்லாம் முடியாது, உன் கூட ஒன்னாத்தான் போவேன். போற வழியில எல்லாத்தையும் கூட்டிட்டு ஒன்னா போய் கியூல நின்று ஓட்டு போட்டுட்டு வந்துருவோம். என்ன நான் சொல்றது? அதுவும் சரிதான். வாடி, எப்ப போவோம்? போடுங்கம்மா ஓட்டு. எந்த சின்னத்தை பார்த்து போடுங்கம்மா ஓட்டு. எந்த சின்னத்தை பார்த்து. எந்த சின்னத்துக்குனாலும் ஓட்டு போடலாம்க்கா, ஆனா ஓட்டு போடாம தான் இருக்க கூடாது. வாங்க போவோம். போடுங்கம்மா ஓட்டு, உங்க கடமைய காட்டு. போடுங்கம்மா ஓட்டு, உங்க தலைவரை பார்த்து. சிலுக்கு சிக்கா ஊஞ்சல் ஆடுது, அட்டா மஞ்சா குருவி ஊஞ்சல் ஆடுது. சிலுக்கு சிக்கா ஊஞ்சல் ஆடுது, யா மஞ்சா குருவி ஊஞ்சல் ஆடுது. போமா எங்க ஓட்டு போட? வரல வரல. போமா ஓட்டு போட. அதான் வரலன்றலாம், என்ன விட்டுருங்களேன். எக்கா, இவ சரியான களிஜோம்பேரிக்கா, இவளை எப்படியே விட்டுட்டு போக முடியாது. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அதுவும் சரிதான், அப்படியே செஞ்சிருவோம். அப்போ நான் அந்த பக்கம், நீங்க இந்த பக்கம். ஓகே டன். என்னடிடா ஆளுக்கு ஒரு பக்கமா நிக்கிய? என்ன பண்ண போறீங்க? ஏண்டி நீதான் ஓட்டு போட வர மாட்டேன்னு சொல்றல்ல, அதான் கட்லோட உன்னை தூக்கிட்டு போய் ஓட்டு போட வைக்க போறோம். ஏண்டி ஒழுங்கு மரியாதையா வந்துரு, இல்ல கட்லோட போனா நல்லா இருக்குமான்னு பாத்து. உங்களோட பெரிய ரோதனையா போச்சு. நானே ஓட்டுக்கு யாரும் காசு கொடுக்கலன்னு கட்டுப்புல இருக்கேன், நீங்க வேற. ஓட்டு போடுறது நம்மளோட கடமை, அதுக்கு ஏண்டி காசு கேக்குற? கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போனோம்னா அவங்க வேலையை செய்யறது அவங்க கடமை தானே, செய்யவே செய்யறாங்க. நம்ம கிட்ட லஞ்சம்ங்கற பேர்ல காசை வாங்கிட்டு தான் செய்யறாங்க. அப்புறம் அரசியல்வாதிகள் நமக்கு ஏதாவது வேணா பண்றாங்களாக்கும். ஒரு கையெழுத்து போடனா கூட காசை வாங்கிட்டு தான் போடுறாங்க. அவங்க கடமையை ஒழுங்கா பாக்குறாங்க, நாம மட்டும் ஏன் பார்க்கணும்? முதல்ல நம்ம கடமையை நாம ஒழுங்கா செய்வோம், அதுக்கப்புறம் மத்தவங்கள குறை சொல்லுவோம். இப்போ என்னதான் சொல்ல வர்ற? ஓட்டு போடவான்னு சொல்றோம். சரி சரி. அம்மா ஓட்டு போட வந்தா நீங்க ரெண்டு பேரும் யாராச்சும் காசு தருவீங்களா? செருப்பால 2 அடினா தருவோம். இரு எடுத்துட்டு வரேன்டி. என்னத்த செருப்பையாட்டி? இல்லடி ஓட்டர் ஐடியா. ஓட்டர் ஐடியிலே நான் என் முகம் பார்த்திருந்தேன், போட்டோ எல்லாம் வேற மாதிரி
பாட்டி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவாமா, ஓட்டு போட ஓட்டர் ஐடி எடுத்து வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். நான் இந்த ஊருக்கு புதுசுல, பள்ளிக்கூடம் எங்க இருக்குன்னு தெரியல. பரவாயில்லையே பாட்டி, வயசானாலும் உங்க கடமையும் உங்க நேர்மையும் தவறாம இருக்கீங்களே. ஜனநாயக கடமை செய்யறதுல என்ன மிஞ்ச யாராலையும் முடியாது. ஆமா பாட்டி, ஒரு ஓட்டுக்கு 80 வாங்குனீங்க. அதை ஏன் கேக்குற? 10 பைசா வாங்கல, என்ன பண்றது? ஏண்டி நீலமண்ட நீலாம்பரி, நீ தான் ஓட்டு போட வரல, காசு கேட்ட. ஓட்டு போட வர பாட்டியையும் ஏண்டி கெடுக்கிற? ஒருவேளை ஓட்டு போட்டதுக்கு அப்புறமா காசு தந்தாலும் தருவாங்கல்ல, அதான் ஓட்டு போடையே போறேன். ஓட்டு போட்டு விட்டு எப்படி பட்டி தருவாங்க? அப்ப தர மாட்டாங்களா? அப்ப பேசாம நோட்டாவுல போட்டு விட்டுறாங்கனா? பாட்டி, உங்களுக்கு நோட்டாலாம் தெரியுமா? கரன்சி நோட்டு மட்டுமா தெரியும், ஓட்டு பெட்டியில இருக்க நோட்டாவும் தான் தெரியும். பாட்டி, நீங்க சரியான கில்லாடியா தான் இருக்கீங்க. இருந்தாலும் நோட்டாவுக்கு போட்டாலும் ஓட்ட போய் போடணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறீங்க. ரொம்ப நேரம் நின்னா கால் வலிக்குன்னு உட்கார்ந்திருக்கேன். சரி, நீங்க எல்லாம் எங்க கிளம்பிட்டீங்க? அதுவா பாட்டி, நாங்களும் ஓட்டு போட தான் கிளம்பிட்டோம். என்னது, நோட்டாவுக்கா? இல்ல இல்ல, எங்களுக்கு பிடிச்ச சின்னத்துக்கு. வாங்க சேர்ந்து ஓட்டு போடலாம். ஓகே, போடலாமே. போவோமா ஓட்டு போட, இந்த வாட்டி துட்டு தள்ள. ஆடச்சி போங்கட்டி, துட்டு துட்டுன்னுகிட்டு. எப்பப்பா இந்த துணியை துவைச்சிட்டு ஓட்டு போக கூட தேர விடிஞ்சிரும் போல. என்ன ராணி அக்கா, உங்க தலைவரை நீங்க தேர்ந்தெடுக்கலையா? ஏண்டி ஓட்டு போட வரணும் தான் நானும் நினைக்கிறேன். ஊர்பட்ட துணியை துவைச்சு போட வேண்டியது இருக்கேடி. ராணி, இந்த தேர்தலுக்கு ஓட்டி போடணும்னா இப்ப வந்தாதான் முடியும். அடுத்து உள்ளாட்சி தேர்தலுக்கு தான் போட முடியும். வாங்க ராணிக்கா, போவோம். சரி, இதே டேப் ஆஃப் பண்ணிட்டே துணியை ஓரமா எடுத்து வச்சுட்டு வாரேன், வந்து துவைச்சுக்கிறேன். ஆமாண்டி, எங்க தெருல ஓட்டுக்கு காசு கொடுக்கல. உனக்கு எம்பிட்டு கொடுத்தாங்க? எனக்கு 1500. என்னது, உங்க தெருல 1500 ரூபாய் கொடுத்தாங்க? எனக்கு ஒரு ரூபாயில 5 வீசா தரல வச்சுக்க. நான்லாம் ஓட்டே போட வரமாட்டேன், போடி. ஏண்டி கிறுக்கு பிடிச்ச மாதிரி கக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஏம்மா ராணி, இந்த எலெக்ஷன்ல யாருக்குமே ஓட்டு போடுறதுக்கு காசு கொடுக்கலன்னு நினைக்கிறேம்மா. ஒரு சிலருக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு சிலருக்கு கொடுக்கல. நம்ம ஊர்ல கொடுக்கலக்கா. செலவழிச்சாலும் தோத்து தானே போடுறோம், என்னத்துக்கு காசுன்னு பார்த்திருப்பான். சரி, ஒரு ஓட்டை போட்டு வச்சுட்டு வந்துருவோம். ஆமா ராணிக்கா, நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? உன் மாமியாளுக்கு. இல்லக்கா, தெரிஞ்சதுன்னா நானும் அதே சின்னத்துக்கு போடலாம்ல. எனக்கு எந்த சின்னத்துக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கு போடுவோம் டி. நான் போடுறதுக்கு ஒண்ணு நீ போட வேண்டாம், உனக்கு பிடிச்சதுக்கு போடு. இல்லக்கா, எல்லாரும் ஒரே கட்சான்னு தெரிஞ்சுக்கலாமே பார்த்தோம். ஆமா, இப்ப ரொம்ப முக்கியது. வாங்கட்டி, அவங்களுக்கு பிடிச்சதுல போடுவாங்களா, அதுல போடுறீங்களா, இதுல போடுறீங்களான்னு. கோயிலுக்கு தான் குறுப்பா சேல் எடுக்க போறோம்னா ஓட்டு போடுறதுக்கு ஒன்ன கிளம்பிடுவாளுவோ போல. ராணிக்கு காசு கொடுக்கலன்னு கடுப்பா இருக்குது போல. வேண்டாரா? எனக்கும் காசு கொடுத்தா நல்லா தான் இருந்திருக்கும். ஒரு சேல் எடுக்கலாம்னு பார்த்தேன், பத்துக்கங்க. கொடுக்கவே இல்ல, என்ன பண்றது? சரி, சேலை கலையாம வா, ஓட்டு போடுவோம். சின்ன பொண்ணுங்க ஆளையே அவளே ஒரு கேரட் இருக்கி. எவ்வளவு பெரிய திருவிழாவா இருந்தாலும் வியாபாரத்துக்கு போயிருவா. இந்த எலெக்ஷன் திருவிழாக்கு மட்டும் இந்த வீட்டுல நிக்கப்பற எங்கேயாவது எலெக்ஷன் பூத்து பக்கமா தான் நின்று டீ வித்துக்கிட்டு பாலா இருக்கும். வாங்க போய் டீ குடிப்போம். என்னடி இம்புட்டு கூட்டமா இருக்கு? வாங்க வாங்க, எல்லாரும் வரிசையில் நின்னுங்க, வரிசையில் நின்னுங்க. ஏன்டி சின்ன பொண்ணு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க ராணியக்கா, வாங்க. என்னடி உன் வீட்டுக்கு புது வீட்டுக்கு வர மாதிரி வரவே இருக்க? பள்ளிக்கட்டுல இருந்து ஓட்டு தான போட வந்திருக்கோம். அப்படி இல்லக்கா, பூத்துக்கு ஏஜெண்டா வந்திருக்கேன். எந்த கட்சிக்குடி? எந்த கட்சி சொல்லட்டும்? அதுவா, என்கிட்ட 3 கார்டு இருக்கு. 3 கட்சியிலுமே நான் காட்டை வாங்கி வச்சிருக்கேன். பத்துக்க ஏஜென்ட் கார்டு. அட பாவி, சரியான ஆளா இருக்கியே நீயே. பின்ன என்ன நயன்தாரக்கா, ஓட்டுக்கு தான் காசு தர மாட்டாக்கானுவ. பூத்துக்கு ஏஜெண்டா இருந்தா ஒரு சோறு பிரியாணியாவது வாங்கி தருவாங்கல்ல, அதான் ஏஜென்ட் ஆச்சு வருவோம்ட்டு. விடிமுன்னா நான் உங்க கட்சின்னு 3 பேருக்கிட்டையும் காட்டையை வாங்கி வச்சுட்டேன். அடி பாவி. ஆமா சின்ன பொண்ணு, 3 கட்சிக்காரங்களும் மொத்தமா நிப்பாங்களே, நீ யார் பக்கத்துல போய் நிப்ப? இது ஒரு நல்ல கேள்வி. இப்ப 3 கட்சிக்காரங்களும் மொத்தமா உள்ள நிக்கிறாங்களா, அதான் யார் பக்கம் நிக்கிறேன்னு தெரியாம நான் ஏன் ஓட்ட வரிசையில நின்று தான் போடுவேன்னு சொல்லிட்டு வெளியே பார்த்து ஓடியாந்துட்டேன். எப்படியா சாமர்த்தியம்? அதுவா, 4-5 கடலை மிட்டாய் பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். வரிசையில நிக்க விட்ட ஒரு கடலை மிட்டாய் 5 ரூபான்னு அப்பளே வித்து இன்னைக்கு வியாபாரத்தை முடிச்சிட்டேன். நீங்க தான் லேட்டா வந்திருக்கீங்க. ஏண்டி, அப்ப முதல்ல வந்ததுமே ஓட்ட போட்டுட்டியா? ஐயா, பூ தேய்ச்சேன்ல கடைசி தான் ஓட்டு போடுவாங்க. நானும் கடைசியா தான் ஓட்டு போடுவேன். பேசாம என் ஓட்ட நோட்டாவில ஓடலாம்னு இருக்கேன். பின்ன ரொம்ப குழப்பமா இருக்கு. யாரு அணியும் பிரியாணி தரவளோ அவங்களுக்கு போடலாம்னு இருக்கேன். அட பிரியாணிக்கு பிறந்த பிசாசு, ஒழுங்கா உனக்கு பிடிச்ச கட்சியை பார்த்து போடு. இப்ப மூடிக்கிட்டு வரிசையில நின்னு ஓட்டர் ஐடியில யார் முஞ்சா சொல்லுங்க தெரியுதா? இந்த வாட்டி அவங்க கொடுத்த ஸ்லிப்ல போட்டாவே இல்லடி. அப்ப நல்லதா போச்சு. நிறைய பேருக்கு நானே கல்ல ஒட்டையும் போட்டுலாம் போல. ஏண்டி மாட்டிக்கிட்டு தொலைச்சறாத, செய்யல வச்சுடுவாங்க. வேண்டாம், என் ஓட்ட மட்டும் மூடிக்கிட்டு போட்டுட்டு வரேன். பிரியாணி போட்டு கிடைச்சா சரி. ஐயா, யாரு நீ? பிரியாணி நிக்கிறா. அடுத்தது நான் தான் உள்ள வரேன். முதல்ல எங்க போறது, யார்கிட்ட போறது? அவங்க கிட்ட போ. என்னது, ஆதார் கார்டா? எம்மா, நானும் உன்ன காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். இங்கேயே சுத்திட்டு இருக்கேன். என்னம்மா? அதுவா, நான் இங்க பூத் ஏஜென்டா நிக்கிறேன். சரி, இப்ப இதுக்கு வரிசையில் நின்னு வர? ரொம்ப நேரம் உள்ள நின்று போர் வச்சுட்டு அதான் ஓட்ட போட்டுடலான்னு
சரி உங்க ஐடி கார்டை வரிசையில கொடுத்து செக் பண்ணு. எனக்கு என்னமோ உங்க மேல சந்தேகமா இருக்கு. முதல்ல ஏன்ட்ட கொடுங்க. இந்தாங்க சார். என்னம்மா இது ஓட்டர் ஐடியை கேட்டா ஏதோ ஸ்கூல் ஐடி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஐயோ சார் மன்னிச்சிருங்க சார், வர்ற அவசரத்துல என் ஓட்டர் ஐடிக்கு பதிலா என் பொண்ணோட ஸ்கூல் ஐடி எடுத்துட்டு வந்துட்டேன். அடச்சி, வேற ஏதாவது ஐடி வச்சிருக்கீங்களா? இதோ என் ஓட்டர் ஐடி என்கிட்ட தான் இருக்கு, என் ஆதார் கார்டு இருக்கு. அதை கொடுங்கம்மா. சரி சரி, போய் வரிசையில் நின்று ஓட்டு போடுங்க. ஓகே சார். அதுக்கு முன்னாடி கையில மை வச்சுக்கோங்கம்மா. ஓகே சார் ஓகே சார். எக்கா எனக்கு இந்த மை கலர் ரொம்ப பிடிக்கும்க்கா. எல்லாருக்கும் ஒரு விரல தானே வைப்பியா, எனக்கு பேசாட்டு 5 விரலையும் வச்சு விட்டுருங்களேன். பார்க்க ஒண்ணு போல அழகா இருக்கும் பாருங்க. நோ பாலிஸ் மாதிரி மைக்கேல நோ பாலிஸ் மாதிரி இருக்கும். என்னது வைக்க மாட்டீங்களா? சரி விடுங்க, நானே ஒரு மைட்டப்ப வாங்கி வச்சுக்கிறேன். அங்க போய் போடவா? போட்டா போச்சு. என்னது இது இம்புட்டு சின்ன இருக்கு, யாருக்கு போடுறது? ஒரே கன்ஃபியூஷன்லாம் இருக்கு. இவங்களும் ஓட்டு கேட்க வந்தாங்க, அவங்களும் ஓட்டு கேட்க வந்தாங்க. ஆமா, இவங்களும் ஓட்டு கேட்க வந்தாங்க. யாருக்கு போடலாம்? இவங்க மரத்தை வச்சு தண்ணி ஊற்ற சொல்றாங்க, அவங்க பணத்தை வச்சு உண்டாக்க சொல்றாங்க, இவங்க பாட்டு பாடியே வாழ சொல்றாங்க. என்ன பண்ணலாம்? சரி, ஒருத்தர் தமிழுங்காரு, ஒருத்தன் தமிழேங்க, ஒருத்தன் இந்தியங்க. யாருக்கு போடலாம்? சரி, ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுது. இங்கி பிங்கி பாங்கியே போட்டுருவோம். இங்கி பிங்கி பாங்கி பாதர் கடை டாங்கி இங்கி பிங்கி பாங்கி. இதுக்கு ஒரு ஓட்டு. இன்னொரு தடவை அமைக்கி பார்ப்போமே. இங்கி பிங்கி பாங்கி பாதர் கடை டாங்கி இங்கி பிங்கி பாங்கி. என்ன இப்ப சத்தம் கேட்க மாட்டேங்குது? ஏம்மா, உங்க ஓட்டை ஒரு தடவை போடணும், திரும்ப திரும்ப போட முடியாதுமா. வாங்கம்மா, எத்தனை இடமா பட்டன் அமைக்கிட்டு இருக்கீங்க? பட்டன் நல்லா இருக்கேன்னு கூட ஒரு அமுக்கலான்னு பார்த்தா விட மாட்டாங்க போல. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஓட்டு போட்டுட்டீங்களா? ஓட்டு போட்டீங்க அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு 18 வயசே ஆகலன்னா பரவாயில்ல, அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். ஜனநாயக கடமையாட்ட மறந்துடாதீங்க.